ரைட். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாமா கிளாஸுக்கு? சரி, இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் ரெமடிக்கு போயிடலாம். அஸ்ட்ராலஜில இந்த ஏன்னா இதுக்கு அடுத்தது டைரக்டா ஃப்ளவர் ரெமடி போயிடலாம். மேஷ ராசி வந்து பாத்தீங்கன்னா ஆணுடைய கேரக்டர் அவங்களுக்கு நிறைய இருக்கும். மேஷ ராசி நெஞ்சை நிமித்திக்குன்னு நிக்கிறதுல நம்பர் 1 இருப்பாங்க. இந்த போலீஸ்காரங்க, ராணுவ வீரர்கள், குடும்பத்துல 10 குடும்பத்தை சேர்த்து ஒரே குடும்பமா நெஞ்சு நிமித்தி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி, ஆண் பவர், ஹியூமன் மேன் பவர் அதிகமா இருக்கக்கூடிய ஆள் வந்து மேஷராசி. அதுதான் போலீஸ்காரங்க, ராணுவ வீரர்கள், செக்யூரிட்டி சர்வீஸ், இது எல்லாமே ஆண் தன்மை கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். ஆண் தன்மை கொண்டவர்கள். இது வந்து தன்மை, இது பேர் வந்து தன்மை, இது ஹெட்டிங் வந்து தன்மை. மேஷராசி வந்து ஆண் தன்மை கொண்டவர்கள். ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா ஃப்ளவர் ரெமடி உள்ள போயிடலாம். மேஷராசி ஆண் தன்மை கொண்டவர்கள். ரிஷபராசி பெண் தன்மை கொண்டவர்கள். நீங்க ஆண் தன்மை பெண் தன்மைலாம் அப்படி நினைச்ச கூடாது. பெண் தன்மைனா கொஞ்சம் இலகன மனசு இருக்கும், விட்டு கொடுக்கிற மனசும் ஒரு அன்பு என்ன சொல்லுவாங்க, அந்த பெண் தன்மை வந்து இருக்கும். ஆண் தன்மைனா கட் அண்ட் ரைட்டா ரஃப் அண்ட் டைப்பா இருப்பாங்க. சரிங்களா? ரிஷபம் வந்து பெண் தன்மை, மிதுனம்ன்றது ஆண் தன்மை, கடகம்ன்றது பெண் தன்மை. அதனாலதான் கடகம் தாய் வீடுன்னு சொன்னான், தாய் கிரகம். சிம்மம் வந்து ஆண் தன்மை, கன்னி ராசி பெண் தன்மை. நீங்க அப்படியே ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படி எழுதிட்டே போலாம். துலாம் வந்து ஆண் தன்மை. துலாம் ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்பளை மாதிரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அப்படி நினைச்சுக்காதீங்க, நல்ல ஒரு தைரியசாலி, அதுக்கு சொல்லுவாரன். விருச்சிக ராசி பெண் தன்மை, தனுசு ஆண் தன்மை, மகரம் பெண் தன்மை, கும்பம் ஆண் தன்மை, மீன ராசி பெண் தன்மை. இப்ப அடுத்தது நம்ம ஃப்ளவர் ரெமிடி உள்ள போக போறோம். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிடுங்க. திருப்பி சொல்லவா? மேஷ ராசி ஆண் தன்மை, ரிஷப ராசி பெண் தன்மை, மிதுன ராசி ஆண் தன்மை, கடக ராசி பெண் தன்மை, சிம்ம ராசி ஆண் தன்மை, கன்னி ராசி பெண் தன்மை, துலாம் ராசி ஆண் தன்மை, விருச்சிக ராசி பெண் தன்மை, தனுசு ஆண் தன்மை, மகர ராசி பெண் தன்மை, கும்பராசி ஆண் தன்மை, மீன ராசி பெண் தன்மை. இன்னொரு முறை கும்பம் வந்து ஆண் ராசி. நீங்க அப்படியே மாறி மாறி எழுதிக்க வேண்டியதான். மேஷம் ஆண் ஆரம்பிச்சு ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். மீனம் வந்து பெண்ல முடிதான் பாத்துக்குங்க. நீங்க போட்ட கட்டத்துல 12 கட்டம் இருக்கா? 12 கட்டத்துல 12 ராசி இருக்கா? 12 ராசி அதிபதி பெயர் எழுதிருக்கீங்களா? அந்த தன்மைகள் எழுதிருக்கீங்களா? ஆண் பெண் தன்மை, பஞ்சபூத தத்துவங்கள் எழுதிருக்கீங்களா? சரம் சிரம் உபயம் எழுதிருக்கீங்களா? நோட்டை பார்த்து தலையாட்டுங்க, அடுத்தது கேட்காதீங்க. ஏன்னா ஃப்ளவர் ரெமிடி உள்ள போயிட்டோம்னா 2வது பின் வாங்க மாட்டேன். நான் பின் வாங்க திருப்பி வந்து சொல்லி கொடுக்க மாட்டேன். அதனாலதான் குழந்தை மாதிரி உங்களுக்கு கேட்டே இருக்கேன். அந்த வீட்டு ஓனர் பேர்லாம் எழுதிட்டீங்களா? அந்த ஓனர்னே வருது. அந்த வீட்டினுடைய அதிபதி அதிபதி அது முதல்ல கத்துக்கணும் போயிட்டீங்கன்னா. அதிபதி, அந்த வீட்டினுடைய அதிபதி எழுதிட்டீங்களா? 12 பேரும் எழுதியாச்சு சார். இந்த சாய்பாபா சிம்பல் இருக்கிறது யாரு? அப்படியா? சரி, ரைட் ரைட் ரைட், ஓகே. இப்ப இதுக்கு முன்னாடி கத்து கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்கப்பா. அடுத்தது இதுக்கு போயிட போறோம். நம்ம திருப்பி பேப்பர் திருப்ப முடியாது. போலாமா? நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் ஒருத்தர் தானே சொல்லி இருக்கீங்க, மீதி அவ்வளவு பேர் இருக்காங்களே. தலை கூட ஆட்ட மாட்டாங்க. அவங்க பரவாயில்ல, அவ்வளவு பிஸியா இருந்தீங்கன்னா சந்தோஷம் தான். போலாம் சார்.